ஓசூர் சுந்தரம் அண்ட் கோ சீனியர் ஆடிட்டர் பாலசுந்தரம் அவர்களை தன்னம்பிக்கை பேச்சு தருமாறு மேடை கலைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருமதி திலகவதி தணிக்கையாளர் மூலமாகத்தான் இப்படி ஒரு சங்கம் இயங்கிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். எனக்கு சொந்த ஊர் நாமக்கல். நாமக்கல் உடனே அந்த பேனரில் இருக்க ஒரு உருவம் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை. அவர் தான் 1958 பழனியப்பன் பழனியம்மாள் ஆகியோரது திருமணத்தை நடத்தி வைத்தார். பழனியப்பன் பழனியம்மாள் வேற யாரும் இல்லை, என்னோட பெற்றோர். அப்போது அவர் பரிசளித்த என் கதை அப்படின்ற அவரோட சுயசரிதை நூல் இன்னும் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அவரோட இறுதி காலம் வரைக்கும் என்னோட சித்தப்பா அவர்கிட்ட நேர்முக உதவியாளராக இருந்தார். நாமக்கல்ல தட்டார் தெருன்னு ஒரு தெரு இருக்கு, கவிஞர் வீடு அங்கே தான். இப்போ அதை கவிஞர் ராமலிங்கம் தெருன்னு பேர் மாற்றிட்டாங்க. அந்த தட்டார் தெருவாக இருக்கப்ப அவங்க வீட்டுக்கு நேர் ஏற்ற மாதிரி தான் எங்கள் பாட்டி வீடு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து கவிஞரை சந்தித்த பல தருணங்கள் இப்போவும் ஞாபகத்துக்கு வருது. அவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். உங்களுக்கெல்லாம் தெரியும், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்போ அதுக்கான ஒரு நடைப்பாட்டு, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு எழுதி கொடுத்தார். ராஜாஜி தலைமையில் அந்த சத்தியாகிரக போர் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு சரித்திர பின்புலமுள்ள ஒரு கவிஞர். அவர் நல்ல ஓவியரும் கூட. அவர் வரைஞ்ச ஓவியம் இன்றைக்கும் நாமக்கல் தெற்கு மேல்நிலை பள்ளியில் இருக்குது. இந்த பின்புலத்திலிருந்து நான் வந்திருக்கேன். நான் 86 ஒசூர் வந்தேன். அப்புறம் இங்கே வரி ஆலோசகராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். சொந்த அலுவலகம் இருக்குது. மக்கள் ஒன்றிணையத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. பல திருவிழாக்கள், திருமணங்கள், இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்று சேருவோம். இந்த மாதிரியான ஒரு அனைத்து பிள்ளைமார் சங்கம் அப்படின்றது ஒரு நல்ல முயற்சி. இதுவரைக்கும் எனக்கு அதனோட தொடர்பு இல்லாமல் இருந்தது. இந்த காந்தி பிறந்த நாள், லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள், பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாளான இன்று இதனோட எனக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தியிருப்பது மிக்க மகிழ்ச்சி. அண்ணன் யுவராஜ் எனக்கு 30 வருஷத்துக்கு மேலே பழக்கம். தமிழ் வளர்ச்சி மன்றம் மூலமாகவும் அவங்க குடும்பத்தின் மூலமாகவுமே நல்ல பழக்கம். ஆனால் இந்த வகையில் இப்போ தான் முதல் முறையாக மேடையில் சந்திக்கிறோம். அவர் கையால் நினைவு பரிசு வாங்கினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இந்த சங்கத்தை மேலே மேலே வளர்த்துறதுக்கு நிறைய புது புது யோசனைகளோட புது புது செயல் திட்டங்களில் இறங்கணும். அதை பற்றி விரிவாக நான் நிர்வாகி கூட பேசுகிறேன். கண்டிப்பாக காலையிலேருந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு வலுவான அமைப்பாக இந்த சங்கம் இயங்கிட்டு இருக்கு. இதை மேலும் வலுவாக்க என்னாலான எல்லா உதவிகளையும் செய்வேன். இந்த சங்கம் நல்ல முறையில் வளர்ந்து சமுதாயத்திற்கும் நமது சமுதாயத்திற்கும் நன்கு பயன்பட வேண்டும் என்ற வாழ்த்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.